தமிழ் பெருங்குடியின் நிகரிலா அன்பு செல்வங்களே, உங்களது தாய்மொழி கல்வி அறிவை செழுமையுறச் செய்வதற்காக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையால் உருவாக்கப்பட்ட இவ்வொலிவட்டை கேட்டு பயனுறுங்கள். தமிழே எங்கள் உயிர். தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 1. பாடம் 1. பாடலை கேட்போம், பாடி பழகுவோம். பள்ளிக்கு போகலாம், பாடம் பல படிக்கலாம், நண்பனோடு பழகலாம், நல்ல பண்பு வளர்க்கலாம், சித்திரமும் வரையலாம், செந்தமிழும் பேசலாம், அறிவை நன்கு வளர்க்கலாம், ஆற்றலோடு உயரலாம், ஆற்றலோடு உயரலாம். கேட்போம், கூறி பழகுவோம். அகரம், அஜம், அப்பம், கடல், கலம், மடம், மட்டம், மடம், நடம், பக்கம், நகரம், மரம், வலம், தங்கம், நலம். பள்ளிப்பை, நூல், எழுது பலகை, நாட்காட்டி, கார்த்திகை பூ, இடுக்கை, மேசை, மணிக்கூடு, ஆசிரியர், மாணவர்கள், ஊஞ்சல், பந்து. தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 1. பாடம் 2. உரையாடலை கேட்போம். வணக்கம் பிள்ளைகளே. வணக்கம் ஆசிரியர். கோடைகால விடுமுறைக்கு எல்லோரும் எங்கு சென்றீர்கள்? நான் கனடா சென்றேன் ஆசிரியர். அங்கு என்ன பார்த்தீர்கள் இளம்பெருதி? அங்கு நான் நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்த்தேன். வெண்ணிலா, நீங்கள் எங்கு சென்றீர்கள்? நான் பிரான்சுக்கு சென்றேன். அங்கு என்ன பார்த்தீர்கள்? நான் அங்கு பாரிஸ் நகரில் உள்ள ஈஃபில் கோபுரத்தை பார்த்தேன். அதன் உயரத்தை பார்க்க வியப்பாக இருந்தது. ஒளிநிலா, நீங்கள் எங்கு சென்றீர்கள்? நான் தாயகத்துக்கு சென்றேன். தாயகத்துக்கா? அங்கு எங்கெங்கு சென்றீர்கள்? நான் ஜான் நூலகத்துக்கு சென்றேன். கீரிமலைக்கும் சென்று அங்குள்ள கடலில் குளித்தேன். கிணறுகளையும் பார்த்தேன். எனக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது. தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 1. பாடம் 3. கதையை கேட்போம். இனியாவும் இலக்கியாவும் நல்ல நண்பிகள். இருவரும் ஒரே பள்ளியில் படிக்கின்றனர். விடுமுறை நாட்களிலும் இருவரும் சேர்ந்தே விளையாடுவார்கள். ஒரு நாள் இலக்கியா பள்ளிக்கு பகல் உணவு கொண்டு வரவில்லை. ஏன் இன்று உணவு கொண்டு வரவில்லை என்று இனியா இலக்கியாவிடம் கேட்டாள். வீட்டில் இன்று ஒன்றும் சமைக்கவில்லை என்று இலக்கியா கூறினாள். ஏன் வீட்டில் ஒன்றும் சமைக்கவில்லை என்று இனியா கேட்டாள். எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும் தான் இருக்கின்றார். ஆனால்
அம்மா கீழே விழுந்து காலில் அடிபட்டு விட்டது. அதனால் அம்மாவால் ஒன்றும் சமைக்க முடியவில்லை என்று இலக்கியா அழுதபடியே கூறினாள். உடனே இனியா அன்புடன் இலக்கியாவின் கண்ணீரை துடைத்து விட்டாள். இலக்கியா, கவலைப்படாதே, இன்று நாங்கள் இருவரும் சேர்ந்து நான் கொண்டு வந்த உணவை சாப்பிடுவோம். நாளையிலிருந்து என் அம்மாவிடம் சொல்லி இருவருக்கும் சேர்த்து உணவு கொண்டு வருகிறேன் என்று இனியா கூறினாள். இலக்கியா இனியாவிற்கு நன்றி கூறினாள். இனியா கொண்டு வந்த உணவை இருவரும் சேர்ந்து சாப்பிட்டனர். மகிழ்வுடன் மீண்டும் சேர்ந்து விளையாடினர். தமிழே எங்கள் உயிர். வளர்த்தமிழ் 1 பாடம் 4 உரையாடலை கேட்போம். எழிலி, இன்று என்ன நாள் தெரியுமா? ஓம், தெரியும் அண்ணா. இன்று தாயார் நாள். நான் அம்மாவுக்கு ஒரு பரிசு பொதி வைத்திருக்கிறேன். இருவரும் சேர்ந்து கொடுப்போமா? நானும் ஒரு பரிசு வைத்திருக்கிறேன். அப்பாவுடன் சேர்ந்து ஒரு பூச்செண்டு வாங்கினேன். வாருங்கள், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அம்மாவுக்கு பரிசை கொடுப்போம். அம்மா, அம்மா, என்ன செய்கிறீர்கள்? என்ன, எல்லோரும் சேர்ந்து வருகிறீர்கள்? அம்மா, இன்று தாயார் நாள் அல்லவா? இந்தாருங்கள் எங்களுடைய பரிசு. ஓ, அம்மாண்ட செல்லங்கள். நன்றி நிலவன், நன்றி எழிலி, உங்களுடைய பரிசுகளுக்கு. கேட்போம், கூறி பழகுவோம். கீரி, சீரகம், தண்ணீர், வீதி, நீளம், மீன், வீரன், பன்னீர், தமிழீழம், அம்மா, சிறுவன், சிறுமி, பரிசுப்பொதி, பூச்செண்டு, இடுக்கை. தமிழே எங்கள் உயிர். வளர்த்தமிழ் 1 பாடம் 5 கேட்போம், கூறி பழகுவோம். கழுகு, குருவி, சங்கு, தும்பி, தீவு, முறுக்கு, வாத்து, புழு, கிணறு, கதவு, முயல், புலி, நுங்கு, பிட்டு, சுறா. பழங்கள், காய்கறிகள், உடைகள், வாழைப்பழம், ஆப்பிள், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி பழம். உரையாடலை கேட்போம். அங்கவை, அங்கவை, என்னம்மா? நாங்கள் அங்காடிக்கு போவோமா? ஓமாம், நானும் வருகிறேன். அங்கு என்ன வாங்க போகிறீர்கள்? காய்கறிகளும் பழங்களும் வாங்க போகிறோம். அங்கே விளையாட்டு பொருட்களும் வாங்கலாமா அம்மா? ஓ, எல்லாம் வாங்கலாம். உனக்கு பிறந்த நாள் வருகிறதல்லவா, உனக்கு ஒரு அழகான சட்டையும் வாங்கி தருகிறேன். இது என்ன பழம் அம்மா? இது மாதுளம் பழம். அம்மா, அங்கே பாருங்கள், ஒரு அழகான பொம்மை. அதை எனக்கு வாங்கி தருகிறீர்களா? சரி, அதையும் வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு செல்லலாம். தமிழே
எங்கள் உயிர். வளர்தமிழ் 1 பாடம் 6. கேட்போம், கூறிப் பழகுவோம். கூடு, சூடு, பூதி, 100, பூங்கா, மூக்கு, கூண்டு, வல்லூறு, மூங்கில், தூண்டில், நூல், குண்டூசி, கூம்பு, ஊஞ்சல், பந்து, சறுக்கி, பூக்கள், கதிரவன், மரங்கள், பூக்கூடை, சிறுவர்கள். ஊஞ்சல் ஆடுவோம், சறுக்கியில் சறுக்குவோம், கயிறு அடிப்போம், பட்டம் விடுவோம். தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 1 பாடம் 7. கேட்போம், கூறிப் பழகுவோம். பெரியப்பா, பெரியம்மா, செண்பகம், கட்டெறும்பு, தென்னை, நெற்றி, மெட்டி, பெட்டி, வெங்காயம், நெல், கதிரவன், மாவிலை, தோரணம், வாழைமரம், மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், வாழை இலை, பொங்கற் பானை, அடுப்பு, கோலம், தீப்பு. தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 1 பாடம் 8. கேட்போம், கூறிப் பழகுவோம். கேணி, தேங்காய், பேருந்து, சேவல், தேர், தேன்கூடு, தேனி, மேளம், மேடு, வேர், வேட்டி, வேலி, பூம்பனி, பனிப்பாவை, பனிச்சறுக்கி, வீடு, மரம், குளிர் மேலாடை, தொப்பி. உரையாடலை கேட்போம். அரசி, எங்கே போய்விட்டு வருகிறாய்? எனது நண்பியுடன் விளையாடி விட்டு வருகிறேன் அம்மா. வெளியில் நிறைய பனி கொட்டி இருக்கிறது. ஒரு இடமும் போக வேண்டாம் என்று தான் நீ சொன்ன. நான் ஏனம்மா தங்கை ஏசுகின்றீர்கள்? எவ்வளவு பனி கொட்டி கிடக்கு. வெளியில் போய் விளையாடி விட்டு வருகிறாள். வெளியில் போனால் என்னம்மா, போகக்கூடாதா? என்ன கேள்வி இது? பனியில் சறுக்கி விழுந்தால் என்ன செய்வது? அம்மா அம்மா, நான் எனது நண்பியுடன் பனியில் சறுக்கி விளையாடத்தான் போன. நான் அரசினுடைய தலை பாருங்க அம்மா, பனிக்கட்டியால் எறிந்து விளையாடி இருக்கிறார்கள். அது மட்டுமில்லை அக்கா, பெரிய பனி பொம்மையும் செய்து விளையாடினோம்.
பனிகாலம் என்றால் உங்களுக்கு விளையாட்டோ? ஓம் அம்மா, பனிகாலம் என்றால் எங்களுக்கு விளையாட்டு தான். எங்களுக்கு பிடித்த காலமே பனிகாலம்தான். தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 1 பாடம் 9. கேட்போம், கூறி பழகுவோம். சலங்கை, சேலை, மேசை, சட்டை, வீணை, நத்தை, பள்ளிப்பை, சிலை, பனை. மாதங்கள்: தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாதி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. நாட்கள்: ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 1 பாடம் 10. கேட்போம், கூறி பழகுவோம். கொம்பு, தொப்பி, பொட்டு, தொலைபேசி, தொலைக்காட்சி, கொக்கு, தொட்டில், 9, ஒலி, ஒளி, சொல், மொழி, தொட்டி. அஞ்சல், அஞ்சலகம், அஞ்சற்பெட்டி, அஞ்சற்காரர், மிதியுந்து. உரையாடலை கேட்போம். அம்மா, என்ன எழுதுகின்றீர்கள்? நான் உங்கள் பாட்டிக்கு அஞ்சல் எழுதுகின்றேன். பாட்டி தாயகத்தில் தானே இருக்கின்றார். நீங்கள் எழுதும் அஞ்சல் பாட்டிக்கு எப்படி கிடைக்கும்? நான் எழுதும் அஞ்சலை ஓர் அஞ்சல் உறைக்குள் வைத்து அதில் பாட்டியின் முகவரியை எழுதி அனுப்புவேன். அஞ்சல் உறைக்குள் வைத்து ஒட்டினால் அஞ்சல் பாட்டிக்கு கிடைத்து விடுமா அம்மா? இல்லை இல்லை, நல்ல கேள்வி கேட்டாய் நிலவன். முத்திரையொட்டினால் தான் அஞ்சல் பாட்டிக்கு கிடைக்கும். இங்கே நீங்கள் அனுப்பும் அஞ்சல் பாட்டிக்கு எப்படி போய் சேரும் அம்மா? தாயகத்துக்கு விண்ணூந்து மூலம் அஞ்சல் அனுப்பப்படும். சில வேளைகளில் கப்பல் மூலமும் அனுப்புவார்கள். நானும் பாட்டிக்கு அஞ்சல் எழுத போகிறேன். நிலவன், உனது பிறந்த நாள் படமும் வைத்து பாட்டிக்கு அனுப்புவோமா? ஓமாம், அனுப்புவோம். பாட்டி என் படத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 1 பாடம் 11. கேட்போம், கூறி பழகுவோம். கோலம், ஊன்றுகோல், சோளப்பொத்தி, தோரணம், தோழி, தோழர்கள், கோடு, சேலை, தோட்டம், போர், மோர். புலி,
கரடி, சிங்கம், யானை, கங்காரு, ஒட்டகச்சிவிங்கி, மான், குரங்கு, குதிரை. தமிழே எங்கள் உயிர். வளர்தமிழ் 1 பாடம் 12. கதையை கேட்போம். காகம் ஒன்று மரத்தில் தனியாக அமர்ந்திருந்தது. அது மிகவும் கவலையுடன் இருந்தது. அதற்கு பக்கத்தில் 2 புறாக்கள் வந்து அமர்ந்தன. அவை காகத்தை பார்த்து, காக்கையாரே, நீரேன் இவ்வளவு கவலையாக இருக்கின்றீர் என கேட்டன. அதற்கு காகம், நான் கருப்பாம், அழகில்லாத பறவையாம் என்று என்னை மயிலும் கிளியும் கேலி செய்கின்றன. அதுதான் எனக்கு கவலையாக இருக்கின்றது என கூறியது. அதற்கு புறாக்கள், காக்கையாரே, உன்னை அழகில்லை என்று கூறிய பறவைகள் அறிவற்றவை. எம்மினத்தில் யாருக்கும் இல்லாத சிறந்த பண்பு உம்மிடம் இருக்கின்றது. மக்கள் கூட ஒற்றுமைக்கு உம்மைத்தானே எடுத்துக்காட்டாக கூறுகின்றார்கள். உறவுகளை அணைத்து வாழும் நீதான் எம்மினத்தில் மிகவும் அழகான பறவை என கூறின. இதனை கேட்ட காகம் மிகவும் மகிழ்வடைந்தது. புறாக்களுக்கு நன்றி கூறியது. கேட்போம், கூறி பழகுவோம். செண்பகம், கொக்கு, கிளி, புறா, பருந்து, அன்னம், வாத்து, மரங்கொத்தி, குயில், கௌதாரி, வௌவால். மொழிவளத் தேர்வுக்கான மாதிரி பயிற்சி கேட்டு பயிலுங்கள். அக்கா மாலை கட்டுகின்றார். அக்கா மாலை கட்டுகின்றார். அக்கா என்ன கட்டுகின்றார்? மூதாட்டி மெல்ல நடக்கின்றார். மூதாட்டி மெல்ல நடக்கின்றார். மூதாட்டி எப்படி நடக்கின்றார்? நாய்க்கு ஒரு வால் உண்டு. நாய்க்கு ஒரு வால் உண்டு. நாய்க்கு எத்தனை வால் உண்டு?
தம்பி ஏணியில் ஏறினான். தம்பி ஏணியில் ஏறினான். தம்பி எதில் ஏறினான்? தங்கை பொம்மையை பார்த்தாள். தங்கை பொம்மையை பார்த்தாள். தங்கை எதை பார்த்தாள்? மாடு புல் தின்னும். மாடு புல் தின்னும். மாடு என்ன தின்னும்? கிளி கூண்டுக்குள் இருக்கின்றது. கிளி கூண்டுக்குள் இருக்கின்றது. எது கூண்டுக்குள் இருக்கின்றது? செவ்வரத்தம்பூ சிவப்பு நிறம். செவ்வரத்தம்பூ சிவப்பு நிறம். செவ்வரத்தம்பூ என்ன நிறம்? அணில் மரக்கிளையில் ஓடியது. அணில் மரக்கிளையில் ஓடியது. எது மரக்கிளையில் ஓடியது? மேசையில் 5 பந்துகள் இருக்கின்றன. மேசையில் 5 பந்துகள் இருக்கின்றன.
மேசையில் எத்தனை பந்துகள் இருக்கின்றன?